பேசாத, எடுத்து பரப்பு. அண்ணே திருப்பூரில் பேசுனது, காங்கேயத்தில் பேசுனது எடுத்து எடுத்து போடு, திரும்ப திரும்ப போட்டு காட்டு. ஒரு கனவு நாட்டை உங்கள் அண்ணன் கண்ணு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிற? பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிப்பேன். பால் இருந்தால் ஒரு தேசம் பசியை சந்திக்காது. என் உடன் பிறந்தவனே, பால் முழுமையான உணவு. கணக்கில்லாத பண்ணைகளை வச்சிருப்பேன். உலகத்திலே அதிகமாக இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தால் அதிக செலவணியை ஈட்டுது. ஏன் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாதா? பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுறது நீங்க கேட்டிருக்கேன். பால் மிகப்பெரிய சந்தை, மிகப்பெரிய சந்தை. சாராயம் 50,000 கோடி, ஒரு ஆண்டுக்கு பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம சாராயத்தை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு போயிடுவோம். நீ வா என்னோட, நீ வா, கவலைப்படாத. நீ உன் வாழ்விடத்தில் என்ன அரசு வேலை கொடுக்குறேன். படிக்கலை உனக்கும், படித்தவன் உனக்கும், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை தரேன். வா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு நாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போ. பாரு, நான் வாழ்ந்துட்டில்ல, 4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கேன். 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சியில் நான் பாயாசம் எதாவது வச்சிருப்பான். இங்கே கோழிக்கறி ரொம்ப, பருப்பு, அரிசி பருப்பு சோறு ரொம்ப ஃபேமஸ். இந்த பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போ போ, அப்படியே போ போ. மாறு, ஏதாவது ஒன்று செய்யணும்ல. வெள்ளையா பசிச்சு கிடக்கும் பூனை, பசிச்சு கிடக்கும். வெள்ளையா பாலை வச்சு சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்கேன். நீ 60 வருஷமா சூடு படுற, அதே தானே போடுற. அதே சூரிய 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 அது ரெட்டில். இதில் பெருமை இளவு வேற எங்ககிட்ட. நாங்கள்லாம் சாகிற வேற சூரியன் தான். ஒருத்தெல்லாம் இன்னைக்கு சொன்னான் பாரு, நான் திமுக அடிமை. இப்போ நான் என்ன செஞ்சு சிரித்தேன். என்ன சிரிக்கிறேன்? இல்லை ஒருத்தன் அடிமையாக இருக்கிறத பெருமையாக பேசுறதை பற்றி தான் நான் கேட்குறேன். இன்னொருத்தன் வந்தான், நாங்கள் டிஎம்கே பரம்பரை திமுக. என்ன உன் பரம்பரை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை. ஏன்னா கள்ளட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா நீங்க. திருட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா. டேய், திருட்ரெயின் ஏறி வந்தவனே பெருமையா இருந்தா உலகத்தை வென்று. ஒரு முறை ஐயா எடப்பாடி அவர் 4.5 வருஷம், ஒரு 5.5 வருஷம் வாழ்ந்துட்டார். புதுசா ஒன்றும் நடக்க போறதில்லை, புதுசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவங்க வந்தாலும் இருக்கும். இவங்க வந்தாலும் கரண்ட் கட்டு இருக்கும், மின்தடை இருக்கும். இவன் வந்தாலும் ஊழல் அஞ்சிருக்கும், அவன் வந்தாலும் ஊழல் இருக்கும். இவன் வந்தாலும் மழை விட்டுறான், அவன் வந்தாலும் மழை நல்லுவேன். ஒன்றும் மாறாது. அப்போ நீ என்ன ஒன்று, ஒரே ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகள் எங்ககிட்ட கொடுங்களேன். சரி, ஒன்று வேணாம், யாராவது ஒரு தலைவன் என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் வரலாறு, இப்படி யாராவது ஒரு தலைவன் பேசிட்டா எனக்கு சொல்லு, நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். யாராவது பேச சொல்லு பார்ப்போம். பேரண்டா, சமரசம் இல்லை, சண்டை போடுவேன், மானத்துக்காக போடுவேன். தோற்று போகிறேன், எனக்கு என்ன கட்டி போச்சு? தோற்று போகிறேன். யார்கிட்ட? யார் தலைப்பட்ட? எண்ணெய் நம்பிட்ட புதுசாக தோக்க போகிறேன். 4 தேர்தலில் தோற்றுருக்கேன். ஆனால் நம்பிக்கையோட மறுபடியும் 5ஆவது தேர்தலில் இந்த முகத்தை பாரு, இந்த பிள்ளைகளை பாரு, நாங்கள் தோற்ற பிள்ளை மாதிரி இருக்குமா? நம்பிக்கை. முதலாக ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்ய முயற்சிக்கிறதுக்கு பெரும் முயற்சி. அதில் தோற்றால் அடுத்த முறை முயற்சிப்பது மறுமுயற்சி. அதில் தோற்ற பிறகு அடுத்த முறை முயற்சிப்பது தொடர் முயற்சி. அதிலையும் தோற்ற பிறகு முயற்சிப்பது விடாமுயற்சி. அதிலையும் தோற்ற பிறகு முயற்சி செய்வதற்கு பெயர் முயற்சி இலையின் பெற்றோர்களை நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை தான் உங்க பிள்ளைங்க செய்யறாங்க. எத்தனை பிரச்சனை உனக்கு தந்திருக்கான், எத்தனை பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. கண்ணீரோடும் கவலையோடும் அப்பனும் சித்தப்பனும் ஆத்தாள மக்களும் எத்தனை மனுக்களை இந்த எளிய மகன்கிட்ட கொடுத்து கதறியிருப்பீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க என் விரல்கள் நீண்டிருக்கு, உங்கள் கவலையை வடிக்க என் தோள்கள் தந்திருக்கு, என் மார்பில் சாஞ்சி நீங்கள் அழுதுருக்கீங்க, என்கிட்ட முறையிட்டு கலைஞ்சிருக்க. எல்லாம் என் நெஞ்சுக்குள்ள. எந்த தலைவனையாவது உன் பிரச்சனையை மனதிலிருந்து பேச சொல்லு, உன் மகனை தவிர. எல்லாம் தாரில் இருந்து படிப்பான். வாசிக்கிறது சுவாசிக்கிறது மாதிரி வச்சுக்க அறிவை விரிவாக்கு. என்னத்தையாவது பண்ணி தெரியாத இந்த செல்வனை நோன்ற நேரத்துக்கு பார்த்து புத்தகத்தை எடுத்து படிச்சு தொலை. அவர் சொல்றாரு, ஓனாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாப்புல. என்னன்னா, காட்டுல இருந்து ஓனாய் வந்து வீடுகள் இருந்து கோழியை தின்னுட்டு போயிருது. ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓனாய் ஒரு கத்தியை ஊன்றாங்க. அந்த கத்தியில கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடவிட்டுறாங்க. அவர் வர்றாரு. யாரு? இவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்றாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படியே
அப்படின்னா ரத்தம் கொட்டுது, ரத்தம் சொத்துது. நல்லா 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 சாப்பிட்றாப்புல, அப்படி நிறைய ரத்தம் வருது சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையாக இருக்குது சுவையாக இருக்குது சுவையாக இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட கொட்ட நக்கி நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தோடனே செத்து போகிறாப்புல. உனக்கு தெரியல, உனக்கிட்ட இருந்து திரும்பி ரத்தத்தை உறிஞ்சி 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 தான் உனக்கு 2000 3000 மிக்சி கிரைண்டரு ஃப்ரிட்ஜு அதுக்கு 5000 போடுறான்னு உனக்கு தெரியல. கடைசியாக ஓனாய் செத்த மாதிரி நீ செத்து போவ, அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பட்டறிவும் எங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு, ஐயோ என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. மாற்றி மாற்றி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறதையே, நாடாண்ட வம்ச மீது நாதியத்து நிற்கிறையா, பாராண்ட பரம்பரதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா, எப்ப வரும் நல்லாட்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா, எப்ப வரும் நல்லாட்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும். நல்ல அதிகாரம்